உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஸ்ரீஜா, ஸ்ரீஜா நெருப்பு! நெருப்பு! யாராவது வாங்க! மாரி! மாரி! ஐயோ! ஸ்ரீஜா! ஐயோ! காப்பாத்துங்க! மகளை காப்பாத்துங்க! சின்னப்பா காப்பாத்துங்க! ஐயோ! சீக்கிரமா! சீக்கிரம் வாடா! ஓடி விடு! என்ன பாத்துக்க! காப்பாத்து! என் மகளை காப்பாத்து! மாரி! காப்பாத்து மாரி! மாறி விட்டு மகளை காப்பாத்திட்டா. பாத்து ஸ்ரீஜா. அக்கா, ஸ்ரீஜாவை முதல்ல வெளியே போய் உட்கார வைங்க. வெளியே வா. ஸ்ரீஜா, பாத்து. உட்காரு. உட்காரு மகளே. உட்காரு ஸ்ரீஜா. தண்ணி எடுத்துட்டு வரேன். தண்ணி எடுத்துட்டு வா. அப்பா. ஸ்ரீஜா, ஸ்ரீஜா தண்ணி குடி. இந்த தண்ணி குடி. தலைக்கு வந்து தலைப்பாகையோட போச்சு சிஸ்டர். பாத்து மகளே, மெல்லமா குடி. நல்ல வேளை தப்பிச்சிட்ட. ஸ்ரீஜா, புடவையில எப்படி தீ பிடிச்சது? எனக்கு தெரியல மாறி. அடுப்பு மேல இருக்கு, புடவை முந்தானி கீழே தொங்கிட்டு இருக்கு. எப்படி தீ பிடிச்சிருக்கோம்? ஐயோ, ஒண்ணுமே புரியலையே. எல்லாம் மாய மந்திரமாவே இருக்கே. இந்த வீட்ல சூனியம் தான் சுத்துது போல இருக்குது. அக்கா, ஸ்ரீஜா கூட்டிட்டு போய் புடவை மாத்திட்டு வாங்க. சரி, குடு. ஸ்ரீஜா, பாத்து எந்திரிச்சு போ மகளே. நான் போய் கிச்சனை கிளீன் பண்ணிட்டு வரேன். ஐயோ, வேற என்னென்ன எரியுதுன்னு தெரியலையே. மாரி, நான் இப்ப பூஜை பண்ண போறேன். நான் பூஜையை முடிச்சிட்டு வர வரைக்கும் யாரும் என்ன தொந்தரவு பண்ண வேண்டாம். ஓம் நம சிவாய. என்ன சார்? இல்ல, டேவிட வர சொல்லிருந்தேன், இன்னும் காணோம். டைம் வேற ஆகுது. அவன் வந்தான்னா நான் கிளம்பிட்டேன்னு சொல்லுங்க. அவன் ஆபீஸ்க்கு வர சொல்லிடுங்க. ஏன்னா நான் இங்க இருக்கேன்னு நினைச்சிட்டு அவன் இங்க வந்து தேடிட்டு இருப்பான். மறக்காம சொல்லிடுங்க. நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க, நான் சொல்லிடுறேன். நான் வரேங்க. சரி. போனை மறந்துட்டுவேன். என்னாச்சு சார்? ஏதாவது மறந்துட்டீங்களா? ஆமா, போனை மறந்து உள்ளே வச்சிட்டேன். ஓ, செண்பகவல்லி, என்னாச்சு சார்? தள்ளி வாங்க.
இருங்க. யாரையுமே காணுமே. நல்ல வேலை என்ன காப்பாத்திட்டீங்க. இந்த பூத்தொட்டி என் தலைமையில விழுந்திருந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? மேல போய் பாத்தீங்களே, தொட்டி எப்படி கீழே விழுந்துச்சு? இவ்வளவு பெரிய தொட்டி காத்துல கீழே விழுறதுக்கு சான்ஸே இல்ல. யாரோ தள்ளி விட்டு தான் கீழே விழுந்திருக்கணும். சந்தேகப்பட்டு தான் நான் மேல போய் பார்த்தேன். ஆனா மேல யாருமே இல்ல. தொட்டி தானா கீழே விழுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதான் ரொம்ப குழப்பமா இருக்கு. நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். இவ்வளவு பெரிய தொட்டி எப்படி தானா கீழே விழும்? போனை உள்ள வச்சுட்டு வந்தேன். இருங்க, எடுத்துட்டு வந்தேன். அவ்வளவு பெரிய செடி தொட்டி கீழே விழுறதுக்கு வாய்ப்பே இல்ல. நானும் மேல போய் பார்த்தேன். ஆனா அங்க ஆள் யாருமே இல்ல. இது எப்படி நடந்துச்சுங்கிறது தான் எனக்கு ஒண்ணுமே புரியல. சார், இதே மாதிரி ஒரு சம்பவம் இப்போ எங்க வீட்லயும் நடந்திருக்கு. அத நினைச்சு நானும் குழப்பத்துல தான் இருக்கேன். என்ன சொல்றீங்க மாரி? உங்க வீட்ல அப்படி என்ன நடந்துச்சு? ஸ்ரீஜா கிச்சன்ல வேலையா இருந்தப்போ திடீர்னு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஸ்ரீஜா புடவை கீழே இருந்து நெருப்பு புடிச்சு நல்லா எரிஞ்சுது. அது எப்படின்னே தெரியல சார். சுத்தி முத்தி சந்தேகப்பட்டு தேடி பார்த்தா அங்க ஆள் யாருமே இல்ல. இப்போ அங்கேயும் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். சரி மாரி, நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க. எதுவும் நடக்கிறதுக்குள்ள என்னங்கறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நீங்க தைரியமா இருங்க. நான் அப்புறமா உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரிங்க சார். சார், செண்பகவல்லி அக்காவை தைரியமா இருக்க சொல்லுங்க. அவங்க என் பக்கத்துல தான் இருக்காங்க. நீங்களே அவங்க கிட்ட சொல்லிடுங்க. இந்தாங்க, மாரி உங்ககிட்ட பேசணுமா? ஹலோ மாரி. ஹலோ அக்கா. நடந்தத பூங்குன்றன் சார் சொன்னாரு. நீங்க ஒன்னும் பயப்பட வேண்டாம். நீங்க ரொம்ப பாதுகாப்பான இடத்துல தான் இருக்கீங்க. பூங்குன்றன் சார் உங்களை பத்திரமா பாத்துக்குவாரு. சரி மாரி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.